வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு கேஓ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஓ அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். இப்போ ஹீரோ ஒரு ரெஸ்லர், படத்துடைய ஸ்டார்டிங்ல ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெஸ்லிங் காம்படிஷன்ல அவருக்கு ஆப்போசிட்டா விளையாடினவரை நம்ம ஹீரோ ஆக்ரோஷமா அவர் கூட சண்டை போட அவரு அந்த ஸ்டேஜ்லயே இறந்து போறாரு. இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ அப்படின்னு ஹீரோ மேல பழி வருது. நம்ம சண்டை போட்டு ஒருத்தனை கொன்னுட்டுமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில ஹீரோ இந்த ரெஸ்லிங்கை விட்டு வெளியே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் ஹீரோ கூட ரெஸ்லிங் பண்ணி இறந்து போன அந்த ரெஸ்லருடைய ஒய்ஃப் சந்திக்க வராங்க. என் பையன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான், அவனுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு, அவனை ஒரு பெரிய கேங்கு துரத்திட்டு இருக்காங்க, நீதான் என் பையனை உயிரோட காப்பாற்றணும், அவனை என் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுடைய அப்பாவை தான் நம்ம கொண்டுட்டோம், அந்த பையனையாச்சும் நம்ம உயிரோட காப்பாற்றி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு ஹீரோ அந்த பையனை எப்படியாச்சும் உயிரோட காப்பாற்றி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த கேங்குக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த கேங் எதனால அந்த பையனை கொலை பண்ணணும் அப்படின்னு துரத்துறாங்க. நம்ம ஹீரோ அந்த பையனை உயிரோட காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த பையனை உயிரோட காப்பாற்றி அவனுடைய அம்மாவோட சேர்த்து வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. கேஓ அப்படிங்கிற இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழக்கப்பட்ட அதே பழைய கதை தான். ஒரு பையன் பிரச்சனையில இருப்பான், அவனை நம்ம ஹீரோ உயிரோட காப்பாற்றி கூட்டிட்டு வருவாரு. அதே நமக்கு பழக்கப்பட்ட அதே பழைய கதை தான். என்னதான் படத்துடைய கதை ரொம்பவே பழசா இருந்தாலும் படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நாமளே ஈஸியா கெஸ் பண்ணலாம். ஆனாலும் இந்த படத்துடைய ஆக்ஷனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்பா அப்படிங்கிற ரேஞ்சில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவா பண்ணியிருக்காங்க. டோட்டலா கேஓ அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு பழக்கப்பட்ட கதை இருந்தாலும் ஆக்ஷனுக்காக இந்த படத்தை பார்க்கலாம்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கு. ஒரு தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஆக்ஷன் மூவி பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை பார்க்கலாம்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கான படம் தான் இந்த படம். இப்போ கேஓ அப்படிங்கிற இந்த படம் தமிழ் டப்போட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்புறம் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.